السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை இறுதி 10 என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான ரமலானை 3 பகுதிகளாக பிரித்தார்கள். முதலாவது 10, இரண்டாவது 10, மூன்றாவது 10 என்று. இதில் முதல் 10 என்பது ரஹ்மத்தாகவும், இரண்டாவது 10 என்பது மகுபிரத்தாகவும், மூன்றாவது 10 என்பது ஐத்துக்கும் மினன் நீரான், நரகத்தை விட்டு விடுதலை என்பதாகவும் பிரித்து தந்தார்கள். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் 10 அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்க வேண்டும் என்றால் அதிலே மகுபிரத்தை கேட்கக்கூடாது என்பதல்ல. ஐத்துக்கும் மினன் நார், நரகத்தை விட்டு விடுதலையை கேட்கக்கூடாது என்பதல்ல. அந்த ரஹ்மத்து அதிகமாக கேட்க வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? எல்லா காலங்களிலும் குர்ஆன் ஓதுவது சிறப்பு, பல சூறாக்கள் ஓதுவது சிறப்பு என்று இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்று சூரா கஹ்ஃப் ஓதுவது மற்ற சூறாக்களை விட சிறப்பு என்று இருக்கிறது. அதே போன்று வெள்ளிக்கிழமை பகல் என்று எடுத்துக்கொண்டால் குர்ஆன் ஓதுவதை விட அன்றைய தினம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது சிறப்பு என்று இருக்கிறது. அதே மாதிரி பெருநாள் தினத்தை எடுத்துக்கொண்டால் அந்த நாளும் குர்ஆன் ஓதுவது சிறப்பு. ஆனால் அந்த நாளுக்கு மட்டும் தனி சிறப்பு, தக்பீர் ஓதுவது. இப்படி ஒவ்வொரு குர்ஆன் எப்போது ஓதினாலும் சிறப்புத்தான். அது எல்லா நாட்களிலும் குர்ஆன் ஓதப்பட வேண்டும் என்பதுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில சூறாக்கள் சில நாட்களில் ஓதுவது, சில நேரத்தில் ஓதுவது. அதே மாதிரி சூரத்துல் வாக்கியாவை எடுத்துக்கொண்டால் மக்ரிபுக்கு பிறகு ஓதுவது. எந்த வீட்டில் மக்ரிபுக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் வறுமை வருவது இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல நம்ம நம்பிக்கை வேணும், ரெண்டாவது அது செய்யணும். நம்பிக்கை என்பது அவசியம், நம்பிக்கை வேண்டும், அதே போன்று அதை செய்யவும் வேண்டும். இந்த நம்பிக்கையோடு அந்த காரியத்தை நாம் செய்தால் நிச்சயமாக மகத்தான பலாபலன்களை நாம் அடைய முடியும் என்பது திண்ணம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வகையிலே நாம் எடுத்துக்கொண்டால் இந்த ரஹ்மத்து என்பது இந்த 10 நாள் என்றால் இதில் மகிபிரத்தையும் கேட்கணும், நரகத்தை விட்டு விடுதலையை கேட்கணும், சொர்க்கத்தை கேட்கணும், நல்ல ஆஃபியத்தை கேட்கணும். இது எல்லாமே இருக்குது. லைலத்துல் கத்ர் இரவு என்று எது என்று எனக்கு தெரிந்துவிட்டால்
அந்த நாளில் நான் எதை கேட்பது நல்லது நாயகமே என்று நம்முடைய அன்னையர் திலகம் செய்ததுனா ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தாலானா கேட்குறாங்க. அப்போ சலீஹி ஆஃபியா, ஆயிஷா நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மற்ற நாட்கள் ஆஃபியத்தை கேட்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. இதை ஹதீதை நாம் விளங்கி கொள்ளணும். அந்த வகையிலே இந்த மூன்றாக பிரிக்கப்பட்டு முதல் 10 ரஹ்மத்து என்றும், இரண்டாவது 10 மகபிரத்து என்றும், மூன்றாவது 10 ஐதுக்கும் மினன்னார் நரகத்தை விட்டு விடுதலை என்றும் நமக்கு பிரித்து தந்திருக்கிறாங்க. இது ஹதீதுகளிலே இடம்பெறுகிறது. நம்ம ஊரிலே உள்ள தனி சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு தராவீஹ் தொழுகையிலையும் ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு பிறகும் நாம் என்ன செய்கிறோம், இந்த அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹமதிக்கு யா ரஹ்மர் ராஹிமீன் 10 நாளாக ஓதுறோம். அல்லாஹ் மக்ஃபிலனா துனூபனா வஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று 10 நாள் ஓதுறோம். ரெண்டாவது 10ல் மூன்றாவது 10ஐ எடுத்துக்கொண்டால் அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன்னார் வதுஹ்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் என்று ஓதுறோம். அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் ஓதுனாங்களான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அதை எவ்வளோ அழகாக அமைத்து நமக்கு அந்த ஒரு வடிவமாக்கி தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஆபாக்கள். நாம் நம்ம ஊர் என்பதற்காக சொல்லவில்லை, இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்முடைய பெருமக்கள் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இதை மாதிரி அமைப்பை பெரும்பாலான ஊர்களில் நாம் பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அழகு. நம்ம ஊரை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு பெண்களுக்கான தொலை வைக்கக்கூடிய இடங்கள் ஒரு 70 இருக்கிறது, 70 தைக்காக்கள் இருக்கிறது ஏறக்குறைய. இந்த மாதிரி ஒரு 70 பெண்களுக்கான தனியாக இபாதத்து செய்யக்கூடிய இடங்கள் என்று இப்படி எல்லா பகுதிகளிலும், எல்லா மொஹல்லாக்களிலும், எல்லா ஊர்களிலும் இருக்கிறதா என்றால் இல்லை. ஏதோ ஒரு சில ஊர்களில் ஓரிரு இடங்கள் இருக்கலாம். எல்லா மொஹல்லாக்களிலும் இருக்கிறதா இல்லையா? நீங்கள் எந்த மொஹல்லாவை எடுத்துக்கொண்டாலும் அங்கே தைக்கா இருக்கும். நம்ம ஊரில் தைக்கான்னு சொன்னால் அது பெண்களுக்கு உரிய இடம் அப்படின்ட்டு பெயர். இந்த வெளியூரில் தைக்காக்களுக்கு வேறு பேர்கள் இருக்கிறது. சரி, ஹைர், எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு அழகான அருமையான அடிப்படையான விஷயங்களை நம்முடைய பெருமக்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நாம் மூன்றாவது 10ஐ இப்போது நாம் இறுதி 10ஐ நாம் அடைந்திருக்கிறோம். எல்லா 10களை விட இந்த கடைசி 10 என்பது மிக சிறப்பானது. அதிலே இரண்டாவது கருத்தே இல்லை. கடைசி 10 என்பது மிக பாக்கியமானது, சிறந்தது என்று பல ஹதீதுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இந்த கடைசி 10ஐ நாம் நெருங்கி வந்திருக்கிறோம். இந்த 10ஐ நாம் சரியான முறையில் பயன்படுத்தணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்யணும். எனவே இந்த 10 நாட்களிலே இருக்கக்கூடிய 10 நாளில் இப்போ 3 நாள் முடிஞ்சிருச்சு இல்லையா? மீதி 7 நாட்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 7 நாட்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். அப்போ இந்த வருஷம் 30 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக அருமையான பெருமக்களை, இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களையும் சரியான முறையில் பயன்படுத்தணும். தராவீக வேறு எந்த காலத்துலையும் நம்ம தொழ முடியாது. வித்திரு இந்த காலத்துக்கு சொந்தமாக இல்லை, எல்லா காலத்துக்கும் வித்திரு சொந்தம். வித்திரு தொழுகிறதுங்கிறது எல்லா காலத்துக்கும் உள்ளது தான். ஆனால் இந்த காலத்தில் ரமலானில் ஜமாத்து சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தராவீக தொழுகை என்பது மட்டும்தான் ரமலானுக்கு சொந்தமானது. எனவே இந்த தராவீகனுடைய 20 ரக்காத்தையும் எல்லாரும் தொழணும். அவரவர்களுடைய பள்ளிகளிலே சென்று அந்த தராவீகனுடைய ரக்காத்துகள் 20ஐயும் நிறைவாக தொழுவது என்பதுதான் அது பாக்கியமானது. ஏனெனில் நம்மை விட்டும் ரமலான் ஷரீஃப் விடுதலை நம்மை விடுவிட்டு போகும்போது, நம்மை விட்டு செல்லக்கூடிய சமயத்தில் அது நம்மை சலாமத்தாக விட்டு போகணும். நாம் அது சலாமத்தாக அனுப்பணும். அப்படி ஹதீதுகள் வருது. எங்களுக்கு நீ ரமலானை சலாமத்தாக்கவை, ரமலானையும் எங்களுக்கு சலாமத்தாக்கவை, நாங்களும் ரமலானை சலாமத்தாக்கணும். அப்போ நம்மை விட்டு அது செல்லும் பொழுது, விடுபட்டு செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ரமலான் நமக்காக சாதகமாக சாட்சி சொல்லணும். அப்படின்னா நாம் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த ரமலானை கண்ணியப்படுத்தி இருக்கணும். குர்ஆன் ஓதி இருக்கணும், தராவீஹ் தொழு இருக்கணும், கூடிய மட்டும் எல்லா தொழுகையிலும் ஜமாத்தோடு தொழுது இருக்கணும், அதிகமான குர்ஆன் ஓதணும். எல்லா காலங்களிலும் குர்ஆன் ஓதுவதை விட இந்த காலத்தில் நாம் அதிகமாக குர்ஆன் ஓதணும். ஹாஃபிதுகள் ஓதுவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. மற்ற நாள்களில் ஒரு குர்ஆனை தொடாமல் இருக்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. குர்ஆனையே என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. ஆனால் ஹாஃபிஸாக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் வந்துட்டுனா ஒரு பெரிய விஷயந்தான். அன்றைக்கி தூசி தட்டி குர்ஆனை என்ன செஞ்சிருவாங்க, ஓத ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஹாஃபிதுகளையும் சொல்லலை, சில ஹாஃபிதுகள் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, போகும்போதும் வரும்போதும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பிஸியில் ஓதாமல் இருந்தாலும் கூட ரமலான் காலத்தில் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. ஆக வழமையாக
ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதக்கூடியவர்கள் ரமலானில் குறைந்தபட்சம் 2 ஜுஸாவது ஓதணும். ஒரு நாளைக்கு சில பக்கங்கள் ஓதக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் பல பக்கங்கள் ஓதக்கூடியதாக ஆக்கணும். அதிலையும் இந்த கடைசி 10ஐ மிகச் சிறப்பாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வேன். இந்த கடைசி 10னுடைய சிறப்பை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் தான் இஅ்திகாஃப் இருப்பாங்க. கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருப்பதிலே அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு செய்தி என்னன்னா, ஹிஜ்ரி 10ல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுப்பத்திலையும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. 2 10லையும் இருக்கிறாங்க, நடுப்பத்திலையும் இருக்கிறாங்க, கடைசி 10லையும் இருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது, நான் அடுத்த வருஷம் இங்கே இந்த மண்ணில் இருக்க மாட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சொன்னாங்க. அப்போ என்னன்னு சொன்னால், அந்த இஅ்திகாஃப் என்பது ஒரு சிறந்த வணக்கம். அந்த சிறந்த வணக்கத்தை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இறுதி 10லையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளாவது நாம் என்ன செய்யணும், இஅ்திகாஃப் இருக்கணும். இப்போ நம்ம பள்ளிகளில் பள்ளிக்குள்ளே உட்காந்துருக்கிறோம், இங்கேருந்து புதிய பள்ளி முடியாது இஅ்திகாஃப் தான். இப்போ நீங்கள் சும்மா இப்போ உட்காந்துருந்தா நீங்கள் என்ன செய்யணும், இஅ்திகாஃப்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பள்ளியில் தரிபடுகிறேன் அல்லது பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே இப்போ நீங்கள் நினச்சாலும் ஸ்டார்ட் ஆகிடும் நன்மை. சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருந்தாலும் நன்மை கிடைக்கும். பள்ளியில் போய் தரிபடுவது, அப்போ பள்ளியில் சும்மா உட்கார்ந்தாலும் நன்மையானா, பள்ளியில் நீங்கள் யார்கிட்ட உட்காடுறீங்க? அப்போ அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நீங்கள் உட்காடுறீங்க, அல்லாஹ்வுக்கு அருகிலே அமருவதா மாதிரி. எனவே அல்லாஹ்விடத்தில் தஞ்சம் புகுந்த மாதிரி ஆவதால் அது இபாதத்தாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வோடு தொடர்புடைய எந்த ஒன்றும் இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எனவே இந்த இஅ்திகாஃபினுடைய விஷயத்தில் நம்முடைய மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே மாதிரி இந்த கடைசி 10லே அதிகமாக நரகத்தை விட்டு நாம் விடுதலை கேட்டுக்கொண்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகிறது என்பது பெரிய விஷயம், ஆனால் அதைவிட பெரிய விஷயம் நரகத்தை விட்டு விடுதலையாவது. நரகத்தை விட்டு விடுதலையானால் தானே சொர்க்கம் போக முடியும். ஏன்னா எல்லாருக்குமே நரகத்திலையும் ஒரு இடம் இருக்குது, சொர்க்கத்திலையும் ஒரு இடம் இருக்குது. ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயிலே அவன் தீய மனிதனாக இருந்தால் அவன் மரணிக்கும் போது அவனுக்கு சொர்க்கத்தை காட்டப்படும். சொர்க்கத்தில் அவன் இருக்க வேண்டிய இடம் எது அப்படிங்கிறத காட்டப்படும். இந்த பாரு, இதுதான் உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன், சொர்க்கலோகத்தில் உனக்கு தான் இதான் இடம், உன்னோட இடம் தான் இது, ஆனால் அதுக்கு தகுதியாக நீ நடந்துக்கிட இல்லை, எனவே நீ நரகத்தில் செல்ல வேண்டிய இடம் எது என்பதை பார் என்று நரகத்தினுடைய இடத்தை காட்டப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே மாதிரி நல்ல மனிதனாக இருந்தால் அவன் மரணிக்கும் போது அல்லாஹு தஆலா என்ன செய்வான், முதலாவதாக நரகத்தினுடைய இடத்தை காட்டுவான். இங்கே பாருப்பா, நீ கேடு கட்டவனாக இருந்தால் இந்த இடத்துக்கு தான் நரகத்தில் நீ போயிருப்பா, இதுதான் உனக்குரிய இடம். ஆனால் நீ சாலிஹாக இருந்ததால், நல்ல காரியங்களை நீ ஆற்றி கொண்டதால், எனக்கு பிடித்தமாக நீ நடந்து கொண்டதால் இப்போ சொர்க்கத்தில் நீ செல்லக்கூடிய இடத்தை பாரு அப்படின்னு என்ன செய்யப்படும், காட்டப்படும். அருமையான பெருமக்களே, இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவனுடைய இடம் எல்லாருக்கும் அதில் இருக்குது. எல்லாருக்கும் நரகத்திலையும் சொர்க்கலோகத்திலையும் இடம் இருக்குது. எனவே என்ன, அப்போ இதுலேருந்து என்ன விளங்குகிறோம், நரகத்தை விட்டு நம்ம விடுதலை பெறணும் அப்படிங்கிறது விளங்குறமா இல்லையா? எனவே தான் நம்ம என்ன பண்ணோம், நரகத்தை விட்டு விடுதலையை கேட்குறீங்களே, ஏன்னா நரகத்திலேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு தான் எத்தனையோ பேர் இருக்கிறானே. அல்லாஹ் அஅ்திக்னா மினன் நார், நரகத்தை விட்டு எங்களை விடுதலையாக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ என்ன, நம்ம நரகங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டா, கன்ஃபார்ம் ஆனதானே விடுதலை அப்படின்னு இந்த கேள்வி கேட்கறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அப்போ அவங்க இந்த மாதிரி கேட்கலாம். இதுதான் அதற்கான விளக்கம். எல்லாமே தெளிவாக தான் நம்முடைய பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இது சொல்லி தந்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ நரகத்தை விட்டு விடுதலை கேளுங்கிறாங்க. நரகத்தை விட்டு நீ விடுதலை கேளு, சொர்க்கத்தை கேளு என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 10 நாட்களிலே நாம் அதிகமான வேண்டுதலாக, நம்முடைய அதிக வேண்டுதலாக நரகத்தை விட்டு விடுதலை இருக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்லிக்கொள்வோம். அதே மாதிரி இந்த 10 நாட்களிலே நாம் ஜக்காத்துகள் சரியான முறையில் கொடுத்துடணும். ஜக்காத்துகளை கணக்கு பார்த்து கொடுக்கறது என்பது, இப்போ இந்த ஜக்காத்துங்கிறது ரமலானுக்கு சொந்தமானது இல்லை, அதை நீங்கள் முதல்ல விளங்கிக்கணும். ரமலானுக்கு சொந்தமானதா? ரமலானுக்கு சொந்தம் என்று இருந்தால் தராவீஹ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஜக்காத்தை நம்ம என்ன செய்யலாம், கொடுக்குற ஒரு பழக்கமாக, ஒரு வழக்கமாக ரமலானை எடுத்துக்கொண்டோம். இப்போ ஒரு உதாரணமாக அவர் என்ன செஞ்சார், முஹர்ரம் மாதம் ஒரு 10 அன்னைக்கு அவருடைய கையில் ஒரு 10 லட்ச ரூபா கிடைச்சிது.
வாப்பா வஃபாத் ஆகிட்டாங்க, அவருடைய சொத்துலேருந்து 10 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வைங்க. அடுத்த முஹர்ரம் 9 வரும்போது அவருக்கு என்ன செஞ்சணும், ஜக்காத்து கடமையாயிடணும். அந்த 10 லட்ச ரூபா அப்படி இருக்குது, பேங்கில் போட்டு வச்சுருக்கிறாரு, அல்லது கடனாக கொடுத்துருக்கிறாரு, அல்லது அவர் தங்கமாக மாற்றி வச்சிருக்கிறாரு, ஏதாவது செய்கிறாருன்னு வைங்க. தங்கமாகவோ வெள்ளியாகவோ அவர் மாற்றி வைத்திருக்கிறார். அவருக்கு என்ன செஞ்சிடும், அந்த முஹர்ரம் 9 அன்னைக்கு அவர் 10ல் கிடச்சிதா இல்லையா, 9ஓட வருஷம் நிறையுது, ஜக்காத்து கடமையாயிரும். அவர் ரமலான் வரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன்லாம் இருக்கக்கூடாது, ஜக்காத்து கடமையாயிட்ட கொடுத்துடணும். நம்ம ஒரு வேளை பெரும்பாலும் ஜக்காத்து நம்ம எப்படி கொடுத்தோம், எப்போ கடமையாகுதுன்னு தெரியல அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்க, அது ரமலான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம கொஞ்சம் வேற பிந்தி இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மீது நம்முடைய மன்னிப்பின் மீது கருணை வைக்கிறோம். ரமலான் தான் ஜக்காத்துடைய மாதம் என்பது அல்லங்கிறத நீங்கள் விளங்கிக்கிடணும். ஜக்காத்துக்குரிய காலம் எது என்று சொன்னால், உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம், உன்னுடைய இருக்கக்கூடிய வியாபாரம். நம்ம ஏப்ரலில் கணக்கு பார்க்குறோமா இல்லையா, ஏப்ரலில் கணக்கு பார்க்குறோமா இல்லையா, ஏப்ரல் 1ஆம் தேதி வந்துட்டா புது கணக்கு அப்படின்னு போடுறோம். இது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அப்படி ஒரு கணக்கு பார்க்காதீங்க. ஏப்ரலில் கணக்கு பார்க்கணுன்னு அரசாங்கம் நிர்பந்தம் பண்ணுதா இல்லையே. எதுக்கு ஏப்ரலில் பார்க்கணும், பார்த்தா தப்பு இல்லை. ஏப்ரல் 1ஆம் தேதி கணக்கு பார்த்து ஒரு வழக்கு ஆங்கிலையும் ஏற்படுத்தி வச்சுட்டான், அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அது ஷரியத்துக்கு முரண் இல்லை, செய்யலாம். ஆனால் நாம் என்ன செய்யலாம், முஹர்ரம் 1ல் பார்க்கலாமா இல்லையா. முஹர்ரங்கிறது நம்முடைய மாதமாக இருக்கிறதா இல்லையா, எனவே முஹர்ரம் மாதம் பார்த்தால் சிறப்பாக இருக்குமே அப்படிங்கிறது தான். இதில் ஒரு தடை என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுடைய செல்வம் வந்துட்டா, ஒரு கணக்கு வந்துட்டுன்னு சொன்னால், நம்ம முஹர்ரம் 1ஆம் தேதி நம்ம வழமையாக பார்த்துட்டு வரோம், கணக்கு பார்த்துட்டோம், அப்போ ஜக்காத்தை கொடுத்துடணும். அதுக்கான ஜக்காத்தை நம்ம என்ன செஞ்சணும், எடுத்து கொடுத்துட்றோம். ஜக்காத்துடைய சட்டங்கள்லாம் கடந்த வாரங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஹைர் அருமையான பெருமக்களே, நாம் இப்போது சொல்ல வருவது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அதிகமான தர்மங்களை நாம் செய்யணும், சதக்காக்களை நிறைய செய்யணும். 2.5% தான் ஜக்காத்து என்று இருந்தாலும், இப்போ ஒரு 10 கோடி ரூபா இருக்குது. ஒரு 10 கோடி ரூபா இருக்கும்போது அவர் எவ்வளோ கொடுப்பார், 25 லட்ச ரூபா கொடுக்க போகிறார். அப்போ 9.25 கோடி அவர் கையில் இருக்குது. கூட ஒரு 25 லட்ச ரூபா அவர் என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாமா இல்லையா. 10 கோடி இருக்கிறவர் செஞ்சால் என்ன குறைஞ்சா போகுது. எனவே அவங்க என்ன செய்யணும், தர்மம் செய்யணும். இந்த தர்மம் தான் நாளைக்கு அவருக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தரும். இப்போ நம்ம குடும்பத்துக்காக நம்ம விட்டுட்டு போகிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மையவாடி பக்கமாக போகிறாங்க. மையவாடி பக்கமாக போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கபராளிகளை பார்த்து கேட்குறாங்க, யா அஹ்லல் குபூர், ஓ கபர்வாசிகளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அனாதைகள் ஆகிட்டாங்க, உங்களுடைய மனைவிகள் விதவியாக இருந்தாங்களா இல்லையா, அவங்க வேறு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, உங்களை விட்டுட்டு வேறு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. தடை இல்லை, அவங்க சொல்கிறாங்க நிகழ்வை. உங்கள் பிள்ளைகள்லாம் உங்களுடைய சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய இடங்கள் அப்படி தானே இருக்குது. சண்டைகள்ங்கிறது சொத்துக்களில் தானே பெரும்பாலும் வருது சகோதரர்களுக்கு மத்தியில். உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சொத்துக்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு நடக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு எது பலன் தருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க. லா யஸ்ததிஉ அன் யுஜீபு, அவர்கள் பதில் சொல்வதற்கு சக்தி பெறலை, பதில் சொல்ல முடியாது. அவர்கள் பதில் சொல்வதாக இருந்தால் அவர்கள் இப்படி சொல்வாங்க, தக்வா என்ற இறையச்சம் தான் எங்களுக்கு பலன் தருகிறது, இறையச்சத்தோடு நாங்கள் நடந்தது, ஹலால் ஹராமை பேணி நடந்தது தான் எங்களுக்கு என்ன செய்கிறது, பலன் தருகிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள், பதில் சொல்ல முடிந்தால். ஆனால் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிறத கேட்குறாங்க. இப்போ நாம் நம்முடைய சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம், குவிச்சு வைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அதற்கு பிறகு என்ன செஞ்சு சண்டை போடுறாங்க. அதன் காரணத்தினால என்னமே ஏற்படுது, அவர்களுக்கு இடையில் அதாவது விரோதம் ஏற்பட்டு பல பேர் பேசுகிறதே இல்லை. இருக்கா இல்லையா, இல்லாததை ஒன்று நான் சொல்லலையே. நம்முடைய உறவுகள் அதனால் பாதிக்கப்படுகிறது சொத்துக்களால். சரி, நீ கபருக்கு இவ்வளோ உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய சகோதரர்களுக்கு, மனைவி மக்களுக்கு சேர்த்து வச்சியப்பா, நல்லது, அப்படி தான் வைக்கணும், யார் வேணான்னு சொல்லலை. உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ கொடுக்கணும். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன் பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுட்டு போகாதப்பா. நீ அப்படி போனால் நாளைக்கு அவங்க கையேந்துற அளவுக்கு நீ வச்சுட்டு போகாத, உன்ட்ட இருக்குல்ல உன் பிள்ளைகளுக்கு வை. அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுக்க வேண்டியதை நீ கொடு, உனக்காக வேண்டிய நீ கொடுத்துரு, உன் பிள்ளைகளுக்கு நீ கொடு. உன் பிள்ளைகளை கையேந்த வைக்காத. ஒரு நியாயமான சொத்து இருக்குது, ஒரு பங்கனை என்ன செய்ய உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இன்னொரு சொத்தை பள்ளிகளுக்கோ மதரசாக்களுக்கோ வக்ஃபா கொடு, வசியத்தை செய். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாமா இல்லையா? அப்போ அப்படி செய்தால் அந்த பணம் உனக்கு கபூரில் வரும்.
அதை பற்றி நாம் என்ன செய்யலை, சிந்திக்கிறதில்ல. யாராவது சிந்திக்கிறோமா? பெரும்பாலும் சிந்திக்கிறதில்ல, ஒரு சிலரை தவிர. அது ரொம்ப 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 குறைவாக இருக்கலாம், 1000 அல்லது லட்சத்தில் ஒன்றாக இருக்கலாம். எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் பள்ளிவாசலுக்கு கொடுக்கணுமா, மதரசா கொடுக்கணுமா, குமரர்களுக்கு கொடுக்கணுமா, அனாதை விடுதலுக்கு கொடுக்கணுமா, இந்த மாதிரி யோசனைகள் தான் பெருசாக நமக்கு இருக்கே தவிர, அதான் 2.5% நாங்கள் ரமதானில் கொடுத்துறோமே, சரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆனால் நீ கொடுத்தால், இந்த மாதிரி தர்மங்களை நீ செய்தால் அது என்ன செய்யும், உன்னுடைய கபருக்கு வந்து துணை நிற்கும். நீ உன் பிள்ளைகளுக்கு கொடுத்தது நிற்குமா? நிற்காது. அவன் சண்டை தான் வந்து நிற்குது. சண்டையும் சதிராட்டங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தாராளமாக நீங்கள் சதக்கா தர்மங்களிலே ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்கிறானோ, உதவி செய்யக்கூடிய பண்பில் இருக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு வினோதமான செய்தியை பாருங்க. ஒரு மனுஷன் அவன் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான் அப்படின்னா, யாருக்குமே தெரியாமல் தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நைட்டில் அப்படியே பார்க்குறான், ரகசியமாக பார்க்குறான். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுப்பதுன்னு ரசூல் சொல்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன, நீ கொடுத்ததை பகிரங்கப்படுத்தாதப்பா. லா துபுதுலு சதகாதிக்கும் பில் மன்னி ஒல்லாதா, நீங்கள் கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாக நீங்கள் வீணாக்கிறாதீங்கிறான். அது வீணாக போகுங்கிறான். நாளைக்கு நான் அவ்வளோ கொடுத்தானே, நான் இது கொடுத்தானே, அது செஞ்சானே, இது செஞ்சானே, செஞ்சாப்பா உன்னை புகழணுங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் சொன்னியா? நான் அவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ கொடுத்தேன், அதுக்கு கொடுத்தேன், இதுக்கு கொடுத்தேன்னு சொன்னியா? ஆமாம் சொன்னேன், முடிஞ்சு போச்சு. அந்த புகழ் உனக்கு அடு அவ்வளோ கொடுத்துக்கிறாருப்பா, இவ்வளோ கொடுத்து இவ்வளோ பேசி முடிச்சாச்சு. அந்த பெருமை உனக்கு அங்கேயே கிடச்சிட்டு இங்கே ஒன்றும் கிடையாது. லா நசீபா, இங்கே ஒரு பங்கு இல்லைன்றான். எனவே இந்த பெருமை பாராட்டுவது என்பது இருக்கக்கூடாது. ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாததுன்னு சொன்னால், அப்படி தெரியாமல் அப்படி துண்டை சுத்தியாக பொத்தி கொடுக்கணும், அப்படி இல்லை. சில பேர் அப்படியும் செஞ்சுருக்கிறாங்க சாலிஹீன்கள். கையை தனியாக அந்த இடது கை தெரியாமல் அதை மூடி செஞ்சுக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்படி அவங்க என்ன அந்த ஹதீதை அப்படியும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த மாதிரி ஆட்கள் எப்படின்னா, யார் இடத்துலையும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு தோழர் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஏழைக்கு கொடுக்கணும், யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டார், ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டார். ஒரு ரகசியமாக ஒருத்தர் யாரோ அப்படி வந்திருக்கிறாரு, இந்த சதாவுக்காக கொடுத்துட்டார். அவர் ஒரு ஆள் பார்த்துட்டாங்க. அதை அவர் பார்த்தது இவருக்கு தெரியாது. ஆனால் வெளியில் போச்சு. இவர் என்ன ரகசியமாக தர்மம் செஞ்சார். சரி செஞ்சால் பரவாயில்ல, யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? கள்ளண்ட கையில் போய் கொடுத்துட்டார். அவன் ரகசியமாக வந்தான், நைட்டில் வந்தானே, அவன் களை வாங்கிறதுக்கு வந்திருக்கிறான், அவன்கிட்ட கையில் போய் கொடுத்துட்டாரு பாருங்க அப்படின்னாங்க. இது அவருடைய காலில் பட்டு, ஆஹா நம்ம எவ்வளோ நினச்சி இப்படி போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டார். இன்றைக்கி இன்னொரு நாள் நம்ம போய் என்ன செய்யணும், தர்மம் செஞ்சிடணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமாக இரவு நேரத்தில் தர்மம் செய்கிறார். அப்போ ஒரு பொம்பளை மாதிரி வந்தான், ஒரு பொம்பளை கையில் கொடுத்துட்டார். சரி பாவப்பட்ட பொண்ணாக இருக்கிறான்னு சொல்லி கொடுத்துட்டார். சரின்னு சொல்ல அதையும் ஒரு ஆள் பார்த்தாச்சு. இப்போ அல்லாஹ் பார்க்க வைக்கிறான் பாருங்கள். காலையில் பேச்சாக இருக்கிறது. என்ன பேச்சுன்னு கேட்டால், அந்த பெண் வந்து வழிதவறிய பெண், ஒரு கெட்ட நடத்தை உள்ள பெண். அது போயும் அந்த மாதிரி ஒரு ஜானியத்துக்கு, ஒரு கெட்ட நடத்தை உள்ள பெண்ணுக்கு போய் கொடுத்துட்டாரே அப்படின்னு பேச்சு. இது அவர் காதில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு போனார். அவர் நல்ல மனுஷன் தானே, அவர் நல்லா செய்யணும்னு நினைக்கிறாரு, ரகசியமாக நினைக்கிறாரு. அது ஏடா கூடமாக போய்கிட்டே இருக்குது. அது ரகசியமாகவும் இல்லை, நல்லவங்ககிட்டையும் போய் சேர இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இனிமேல் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து இன்னொரு தடவை தர்மம் செய்கிறார். அதையும் ஒருத்தன் பார்த்துட்டான். அடுத்த நாள் பேச்சு வருது, இன்றைக்கி தர்மம் செஞ்சார் இந்த அவர், யாருக்கு தெரியுமா? ஒரு பணக்காரன் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ பாருங்கள், இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த பணம் தூய பணம், ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணம், அவருடைய சிந்தனை நல்ல சிந்தனை, ரகசியமாக தர்மம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அவருடைய எண்ணங்கள் சரியாக இருந்ததின் காரணத்தினால் அந்த அந்த பணத்தை பெற்றதற்கு பிறகு திருடுறதுலேருந்து தௌபா செஞ்சு வெளியில் வந்துட்டான். அந்த பெண்மணி அந்த பாவத்தை செய்வதிலிருந்து அவள் வெளியில் வந்துட்டான். சரி, இந்த செல்வம் என்ன அப்படின்னு கேட்டால், இவன் காசை வாங்கினானே இவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான், அந்த மாதிரி ஆள். கருத்து அவன் பார்த்தான், டே நீ தாண்டா யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான், நான் தர்றியாத வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி தந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அன்று முதல் தர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்முடைய பணம் ஹலாலாக இருந்தால், நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால்,
என்ன ஆகும் என்றால் அந்த அடுத்து யார் நம்முடைய பணத்தை பெறுகிறார்களோ அவர்களையும் கூட அதை தூய்மைப்படுத்திடும், அவர்களையும் அது சீராக்கும் என்பதை நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருக்கணும். முதல்ல எண்ணங்கள் இருக்கணும். பெருமைக்காக எதுவும் இருக்கக்கூடாது. பெருமை என்பது உலகுல் கிப்ரியா, அது அல்லாவுக்கு மட்டும் உள்ளது தான். நமக்கு என்ன பெருமை இருக்கு? நாமளே இரவல், கண்ணை தந்திருக்கிறான், கையை தந்திருக்கிறான், எல்லாம் இரவல் தானே. அவன் நினைச்சா அதை முடக்கிடுவானா இல்லையா? அவனுடைய கையில் ஆற்றல் இருக்கிறது. எனவே இதை நாம் வைத்துக்கொண்டு அல்லாஹ் தந்த அந்த நியாமத்து இருக்குதே, அது இரவலாக தந்தது. யார் யாருக்கு கொடுக்கணும், அதை எப்படி செலவு செய்யணும்னு அவன் சொல்லியிருக்கிறான். எஜமா, நம்ம அடிமைகள், வேலைக்காரன் கூட இல்லை, அதுக்கும் கீழே அடிமையாக இருக்கிறோம். அவன் சொன்ன பிரகாரம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். அருமையானவர்களே, ஒரு மோமியனுக்கு நீங்கள் உதவி செய்வது எவ்வளோ பெரிய பாக்கியமானதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் ஒரு நாள் செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அது ரமதான் காலையில் பொதுவாக ஏத்திகாஃப், எல்லா காலத்தையும் ஏத்திகாஃப் இருக்கலாமே. அப்போ ஏத்திகாஃப் இருக்கும்போது ஒரு மனிதர் வர்றார். அவர் என்ன செய்கிறாரு, அப்படி தொழுதுட்டு அழுது அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறார், துன்பத்தில் இருக்கிறாங்கிறத இப்னு அப்பாஸ் பார்த்துட்டாங்க. மெதுவாக எழும்பி அவர்கிட்ட போனாங்க. யாஹி, சகோதரரை, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. பள்ளிக்குள்ளேயே நடக்குது. இல்லை ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்னு அப்பாஸ்லும் ரசூலுல்லாஹ் விட்டு பிள்ளை, கண்மணி நாயகத்தினுடைய சாச்சா மகன், அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகிலேயே இருந்தவங்க, அவங்களுடைய துஆவை பெற்றவங்க. அழுத்தி கேட்டதும் அவங்களால சொல்லாமல் இருக்க முடியல. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை கொடுக்கக்கூடிய தவணை ஒரு தவணை தந்திருந்தார், இன்னையோட அந்த தவணை முடியுது, ஆனால் கடனை கொடுக்கக்கூடிய வசதி என்கிட்ட இல்லை, தவணை முடியுது. இப்போ எனக்கு பயமாக இருக்குது. இப்போ கடன் வாங்கினவன் தானே பயப்படணும், கடன் கொடுத்தவன் பயப்படுறான். சென்னையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்கிறவனுக்கு கடன் கொடுத்து, அவர் முஸ்லீம் இல்லை, அந்த ஆள் முஸ்லீம் இல்லை, கடன் அந்த தள்ளுவண்டி வச்சிருக்கிறவன், பாய் எனக்கு கொஞ்சம் அவங்க பழக்கம் இருக்குது, காசு தாங்க அப்படின்ட்டு. அவர் ரிட்டையர்ட் ஆகி அதில் கிடைச்ச அந்த பென்ஷன் பணம் கிடச்சிது. அதில் ஒரு பணத்தை, எனக்கு நல்ல நண்பர் அவர் சொல்லலை, அவருடைய நண்பர், அவரோட கூட இருக்கக்கூடிய ஒருத்தரும் கிட்ட சொல்கிறார், பாருங்கள் இவருடைய நிலைமையை பாருங்கள் அப்படின்ட்டு. அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவன் அந்த வண்டி வச்சிருக்கிறவன், நான் வியாபாரம் பண்ணணும், பெருசாக செய்யணும், நான் கடனை உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன், நீங்கள் தாங்கன்னு கேட்டீங்களாம். அந்த நேரத்தில் அவர் கையில் காசு இருக்குது. அவர் ஒரு நல்ல மனுஷன். 50,000 ரூபாய் கொடுத்துட்டார். 50,000 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஆனால் அந்த பென்ஷன்லேருந்து 50,000 ரூபா கிடைச்ச அந்த ஒரு அமௌண்ட் கிடைக்குமா இல்லையா, கவர்மெண்ட் ஜாபில் இருந்தவர், அதை கொடுத்துட்டு அவன் ஒரு 2 மாதம் தரானவங்க 2 வருஷம் ஆச்சு. கேட்குறதுக்கு இப்போ பயப்படுறார். அவன் கேட்டு போனால், என்ன பாய் நான் ஓடியா போகிறேன், ஏன்னா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அதனால் கடன் கொடுத்தவர் கேட்குறதுக்கு பயப்படுறாரு, கடன் வாங்கினவன் இல்லா இருக்கிறான். எப்படி இருக்குது பாருங்க, அந்த மாதிரி கேஸுகள்லாம் இருக்குது. இப்போ இந்த தோழர் என்ன செய்கிறாங்கன்னா, பயப்படுறாங்க, கடனை வாங்கிட்டோமே, இதான் பயம், இந்த பயம் வரணும், ஈமானினுடைய அடையாளம் அது, அப்படின்னு நடுங்குறாங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு டேட்டு முடியுது, நான் கொடுக்க இல்லையே, என்ன செய்ய, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதே, நான் தண்டனைக்குரிய ஆயிடுவனோ அப்படின்ட்டு. அப்போ இப்னு அப்பாஸ் நான் கேட்குறாங்க, சரி யார்கிட்ட கடன் வாங்கினீங்க அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு ஆளை இவர் தான். இவர் தானா, இவர் எனக்கு நல்லா தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நல்ல மனுஷன், நாம் போவோம் வாங்க, நம்ம அவர்கிட்ட போய் நான் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், காலம் கேட்டுக்கலாம், இன்னும் ஒரு 4 மாதம் கேட்போம் வாங்கினேன் அப்படின்ட்டு, நான் பேசுகிறேன், நீங்கள் வாங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க, இன்னொரு தவணை கேட்போம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பள்ளி வாசலை விட்டு வெளியில் போகிறதுக்கு எத்தனிக்கும் போது அந்த தோழர் சொல்கிறாரு, இப்னு அப்பாஸ் நாயகமே, நீங்கள் ஏத்திகாஃபில் இருக்கிறீங்க, பள்ளியை விட்டு வெளியில் வந்தால் ஏத்திகாஃபும் முடிஞ்சிருமா இல்லையா? ஏத்திகாஃபுங்கிறது பள்ளிக்குள்ளேயே உட்காரணும். அப்போ பள்ளிக்குள்ளேயே உட்கார வேண்டிய நிலையில் நீங்கள் வெளியில் போயிட்டால் ஏத்திகாஃபு முடிஞ்சிருமே அப்படின்ட்டு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் மறந்துலாம் ஒன்றும் வரல, எனக்கு ஏத்திகாஃபு முடிஞ்சிரும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் தேவைப்பட்ட அந்த ஏத்திகாஃபை நாளைக்கு நான் ஹயாத் இருந்தால் செஞ்சுக்கிடுவேன், இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதை விட சிறப்பு இதுங்கிறாங்க. எது? உனக்காக வேண்டி உதவி செய்கிறது. இதோ சாஹிப் ரவுலா, இந்த ரவுலாவில் இருக்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன், எந்த ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமுக்காக உதவிக்காக அவன் செல்கிறானோ, அவனுக்கு உதவி செய்வதற்காக செல்கிறானோ, அதுக்கு தானே செல்கிறாங்க, அது 10 வருஷம் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்ததுன்னாங்க.
ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 வருஷமாக தொடராக பள்ளிவாசலே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பள்ளியிலே கிடக்கிறான். 10 வருஷம் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்று சொல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ சாஹிபுர் ரவுலா இவங்க சொல்கிறதுக்கு நான் கேட்டேங்கிறாங்க. இப்போ நாம் புரிகிறோமா இல்லையா? நீங்கள் இஅ்திகாஃப் இருந்தீங்கன்னா யாருக்கு நன்மை? நமக்கு நன்மை. இது உதவுனா அவனுடைய கஷ்டம் நீங்கள் தான் இல்லையா? நீங்கள் எல்லாருமே ஊரை பள்ளிவாசலே இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ஏதாவது நன்மையா? அல்லாஹ்வினுடைய ஆட்சியில் ஏதாவது கூடிடுமா? அல்லது யாருமே இஅ்திகாஃப் இருக்கல, யாருமே வணங்க இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ஆட்சியில் ஏதாவது குறைஞ்சிடுமா? குறையிறதும் இல்லை, கூடுறதும் இல்லை, அது நிறைவானது. ஆனால் அல்லாஹ் எதை பார்க்குறான் அப்படின்னா, தன்னுடைய அடியார்களுக்கு ஒருவருக்கு தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விஷயத்திலையும் தக்வா விஷயத்திலும் உங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி கொள்ளுங்கள் என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த மாதிரி நற்காரியங்களில் நாம் தாராளமாக செலவு செய்யக்கூடியதாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக இந்த கடைசி 10 நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். இத்கும் மினான் நாரை பற்றி நிறைய இருக்கிறது. நரகத்தை விட்டு விடுதலை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அதை குறித்து நிறைய ஹதீதுகள் இருக்கிறது. நான் குறிப்புகளை வைத்திருக்கிறேன். என்றாலும் கூட இன்றைக்கு அவசியமான ஒரு சூழல் என்னன்னா, இன்றைக்கு தேவை மக்களிடத்தில் நிறைய இருக்குது. நிறைய மக்கள் வர்றாங்க. எல்லா பள்ளிகள்லையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒரு ஆள் எழுமி நின்று என்ன செய்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு நிலை இருக்கிறது. இது காலமாக இது என்ன நம்ம யோசிக்கிறோம். நாளாக இது குறையணுமா இல்லையா? கூடுதே ஏன்? நாளாக உதவாமல் இருக்கிறாங்களா? எல்லாரும் உதவுறாங்க. பள்ளிக்கு வரக்கூடிய முன்னாலெல்லாம் ஜும்மா பள்ளிக்கு தான் வருவாங்க. இப்போ எல்லா தொழுகை பள்ளிக்கும் என்ன செய்கிறாங்க, 5 வக்துக்கும் ஆள் இருக்குது. 5 வக்துக்கும் என்ன செய்கிறாங்க, ஆட்கள் வந்து உதவி தேடி வெளியூர்கள்லேருந்து எல்லாம் வர்றாங்க. அது சரியோ பிழையோ மொத்தத்தில் உதவி தேடக்கூடியவங்க கூடிட்டாங்க. என்ன இதில் இந்த பொருள் நாம் விளங்குகிறோம் என்று சொன்னால், ஜக்காத்து சரியாக கொடுக்கப்படலை. ஜக்காத்தினுடைய பணம் சரியாக கொடுக்கப்படுமையானால், ஜக்காத்து பணம் சரியாக கொடுக்கணும்னா என்ன, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். சில பேர் என்ன செஞ்சாங்க, வலிமையாக ஜக்காத்து வாங்கியிருப்பாங்க, இப்போ ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்க ஜக்காத்து வாங்கலாமா? இப்போ போன வருஷம் தந்தியலை, போன வருஷம் நீ அப்படி இருந்தா அந்த வருஷம் அப்படியா இருக்கிறான். அவன் மகன் சம்பாதிக்கிறான், நல்ல நிலையில் இருக்கிறான், மகன் தானே சம்பாதிக்கிறான். மகன் சம்பாதிச்சா உனக்கு தர்றது கடமையிலா? உனக்கு தரணுமா இல்லையா? உனக்கெல்லாம் தந்ததுக்கு போக தான் அவன் ஜக்காத்து கொடுக்கணும். உனக்கு உம்மாக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி இருந்தால் தானே ஜக்காத்து. அப்போ அவன் சொத்தாக வாங்கிட்டு இருப்பான், நீ ஜக்காத்து கேட்பியா? இது எவ்வளோ பெரிய அநியாயம். இதில் ஆபத்து என்னன்னு சொன்னால், அது அவருக்கு கொடுத்தால் ஜக்காத்தாகவும் கூடாது. இவர் ஜக்காத்து கொடுக்காதவராகத்தான் எழுதப்படுவார். இரண்டாவது விஷயம் என்னன்னா, அவர் ஹராமான ஒன்றை சாப்பிட்டதாக எழுதப்படும். 2 பேருக்கும் ஆபத்து. இதை கவனத்தில் கொள்ளணும். வளமையாக கொடுத்தவங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. வளமையாக கொடுத்தவங்கெல்லாம் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறா அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. 8 கூட்டத்தை சொல்கிறாங்க, இந்த கேட்டகரியில் அவங்க வர்றாங்களான்னு பார்க்கணும். இதைத்தான் பார்க்கணுமே தவிர இப்படிலாம் செய்யக்கூடாது. எனவே நாம் இதிலிருந்து நாம் விளங்குகிறது என்னென்னா, ஜக்காத்து அதிகமாக கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. எனவே ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதற்கு அதுக்கு தேவையா, இதுக்கு கொடுப்பா. இந்த கணக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து கேட்குறாங்களே கொடுக்கணுமான்னு பார்த்தா, அவன் 2 லட்சம் 3 லட்சம் வச்சுருப்பானே, அவன் தான் பயந்து வந்து கேட்குறான். அவன் தான். அப்போ அதுக்காண்டி மற்றவங்களாம் கொடுக்க இல்லைன்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த அச்சம் இருக்குது. கையில் கொஞ்சம் சில லட்சங்களை வைத்திருப்பவர்களுக்கு அச்சம் இருக்கிறது. பல கோடிகளை வைத்திருக்கக்கூடிய பலருக்கு அச்சம் இல்லை என்பது தான். சிலருக்கு அச்சம் இருக்கலாம். எனவே இது மிக கவனமாக நாம் கையாள வேண்டிய ஒன்று. ஒரு கட்டத்தில் தபூக் யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அப்படி போகும்போது நிதி உதவி கேட்குறாங்க. நிதி உதவி கேட்டவர் பல பேர் கொடுக்குறாங்க. சரி, நான் உஸ்மான் இப்னு அஃபான் ரதி, ஏன்னா அது கொஞ்சம் தூரம் போக வேண்டியதுக்கு நிதி அதிகமாக தேவைப்படுது. 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மடியில் கொட்டி அதை அப்படியே அள்ளி போட்டு அழகு பார்த்தாங்க. இன்னும் கொடுக்கலாமே அப்படின்னாங்க. உடனே பார்க்குறாங்க, இன்னொரு 1000 தங்க காசை எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னும் கொடுக்கலாமேன்னாங்க, இன்னொரு 1000 எடுத்துகிட்டு வந்தாங்க. அதோடு எடுத்துக்கிட்டாங்க. 3000 தங்க காசுகள் கொடுத்த போது இதற்கு பிறகு உதுமானுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் உதுமான் அவர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அது எழுதப்படாது. அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் எழுதப்படாது. இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் பெறுதல் ஆகிட்டாங்க. அதான் சஹாபிகள். அப்போ கொடுப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். ஒம்மாமன் ஆழ்த்தா ஒத்தக்கா ஒ சத்தக்க பில் ஹுஸ்னா அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மூமின் நல்ல மூமின் யார் அப்படிங்கிறதுல சொல்லும்போது முதலாவது என்ன சொல்கிறான், வம்மாமன்
அத்தா கொடுக்கிறவன், அதுக்கப்புறம் தான் ஒத்தகா தக்குவா உள்ளவன் ரெண்டாவது சொல்கிறான். அல்லாஹ் தக்குவாவை ரெண்டாவது சொல்லிவிட்டு கொடுக்கறத முதல்ல சொல்கிறான். சில பேர் எவ்வளோ வேணால் 20 ரக்காத் தான், நான் இப்போ இங்கே 20 ரக்காத் தொழுன்னு தைக்கால போய் 40 ரக்காத் தொழுனேன், தொழு பிரச்சனை இல்லை, ஒரு 20 ரூபா கூட இல்லைப்பா என்ன இதில் பார்த்துக்கலாமே அப்படிம்பான். இந்த ஜேப்புக்குள்ளே கையை விடுறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் தொழுவ சொன்னால் நிறைய தொழுவான். அப்போ நிறைய தொழுவ தான் வேணும், அதே மாதிரி இருந்தால் நிறைய கொடுக்கவும் வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு இந்த புனிதமான இந்த இறுதி 10 என்பது மிக அற்புதமானது, பரக்கத்தானது என்பதை நாம் கவனத்திலே கொண்டு இந்த மாதத்திலே நாம் ஒரு பக்கத்திலே ஏத்திகாவ் இருப்பதோடு தான தர்மங்களை சரியாக செய்வதோடு ஜக்காத்தையும் சரியாக பார்த்து யார் யார் உதவி பெறுவதற்கு தகுதி மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தாராளமாக உதவக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பிழைகளை பொறுப்பானாக, நரகத்தை விட்டு விடுதலை தருவானாக, அவனுடைய பேரருளை நம்மீது மழையாக சொரிந்து அருள்வானாக, நம்முடைய இதயங்களை ஒன்றுபடுத்துவானாக, இந்த நாட்டிலே சிறப்பான ஆட்சி அமைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் அரபு நாடுகள் ஒற்றுமையாக இருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த இஸ்ராயீலை அல்லாஹு தஆலா அடித்து நொறுக்குவானாக, அவனுடைய அட்டகாசங்களையும் அதை தூண்டக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த பலத்தையும் அல்லாஹ் தஆலா குன்றச் செய்வானாக, அவர்களுடைய அந்த வலிமையை ஒடித்து விடுவானாக, அநியாயத்தை அல்லாஹு தஆலா அழித்தொழிப்பானாக, நியாயத்தை நிலைநிறுத்துவானாக, நம்முடைய இதயங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக. நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.